வண்டியை ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டி பார்க்கலான்ட்டு வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலத்து மேலே எல்லாம் முடிஞ்சு வச்சுன்ட்டு சரி வாட்டர் வாஷ் பண்ணலான்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு திரும்பி வரும்போது வண்டியிலேருந்து ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ போல்ட்டு தான் கலந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது பெரிய வேலையாகிடுச்சு. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அது என்ன ப்ராப்ளம்னா வண்டியில் சைலன்ஸை கழட்டி விட்டுன மாதிரி சவுண்டு வருது. அது ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா சைலன்ஸை கழட்டி தான் விட்டுறது தான். கடமுன்னு ஒரு சவுண்டு வந்துச்சுல, அது இன்ஜின்ல இருந்து ஒரு சவுண்டு. ஆமா, இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஜினை கழட்டுறதுக்கு முன்னாடி ஹெட்டை கழட்டிட்டு எதுவும் டேமேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோம். அடுத்து இந்த மூடியை கழட்டி பார்ப்போம், எதுவும் கான்செப்ட்ல ஏதாவது இருக்குன்ட்டு. மூடியை கழட்டி பார்த்தாலும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நம்ம டைமிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மூடியை கழட்டணும், இந்த மூடிக்குள்ளே தான் டைமிங் பெல்ட் இருக்குது, அதை நம்ம செக் பண்ணணும். அதனால் அதை ஃபஸ்ட்டு கழட்டணும். இந்த போல்ட்டை கழட்டினோம்னா இந்த இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. அதனால் நம்ம கீழே ஏதாவது முட்டு கொடுத்துட்டு அப்போ நம்ம இந்த போல்ட்டை கழட்டணும். ஏய் என்னடா தேடுறீங்க? வச்சிருந்த மூளையை காணா, அதை தேடிக்கிட்டு இருக்கான். அடுத்து இங்கே 3 பெரிய போல்ட் இருக்குது, அதையும் நம்ம கழட்டணும். இந்த பிளேட்டை கழட்டுறது பெரும்பாடு அதுக்கு. அடுத்து டைமிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம கீழே போய் கிராங்க் ஷாஃப்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் மேலே இருக்க டைமிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏ பாய் யூ ஜம்பிங் ஓகே பாஸ் பாஸ்ட் அப்போ சார் தூங்கிட்டா சார். கிராங்க் ஷாஃப்ட்டில் கரெக்டாக டைமிங் இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து நம்ம அந்த போல்டை கொடுக்கும் போது அது கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துருக்கோம். முதல் அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது உள்ளே போகவே இல்லை. அப்போ 2வது வாட்டி ட்ரை பண்ணும்போது தான் கரெக்டாக உள்ளே போச்சு. இப்போ வந்து கரெக்டாக பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு பிஸ்டன் வந்து கரெக்டாக மேலே இருக்கணும், அப்போ அது கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த கேம் ஷாட் வந்து கரெக்டாக டைமிங்கில் இல்லை. அது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா இங்கிட்டு வந்து தான் தெரியும். இந்த கேம் ஷாஃப்ட்டில் ஒரு காடி இருக்கும், அதாவது ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பானை உள்ளே வச்சோம்னா கரெக்டாக உள்ளே போகும். ஆனால் உள்ளேயே போகலை, ஏன்னா ஒரு சைடாக இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக நேராக கொண்டு வாங்கணும், அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அந்த கேம் ஷாட்டை வந்து கரெக்டாக டைமிங் வைக்கணும். அதுக்கு இந்த பெல்ட்டை லூஸ் பண்ணணும். அதுக்கான போல்டுலாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த போல்டு கேம் ஷாஃப்ட் போல்டெல்லாம் கழட்டிட்டு கேம் ஷாஃப்ட்டை லைட்டாக மேலே தூக்கிட்டு கரெக்டாக டைமிங் வச்சுட்டு திருப்பி மாட்டுவோம். கேம் ஷாட்டை தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே பெல்ட்டை கழட்டிட்டு இப்போ லைட்டாக அது சாஞ்சி இருக்கிறத லைட்டாக நேராக சம்மத்துக்கு போனோம். இப்போ டைமிங் திருப்பி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் பெல்ட்டை மாட்டணும். மறுபடியும் இந்த போல்டெலாம் திருப்பி மாட்டிட்டு நம்ம அசம்பிள் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம டைமிங்லாம் செட் பண்ணிட்டு ஹெட்டை மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.
நைட்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி பார்ப்போம். இல்லை ஆன் பண்ணுறா. ம் அவ்வளோதான், எல்லாம் சரி பண்ணியாச்சு. இந்த சைலன்ஸரை இந்த வண்டியில் போட்டு பார்க்க போகிறோம். இது ஹார்லி டேவிட்சனோட ஸ்க்ரீமிங் ஈகிள் சைலன்ஸரு. இந்த சைலன்ஸரை மாட்டிட்டு ஒரு வீடியோ பண்ணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.